ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த கேம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மிட் ரேஞ்ச் வரைக்கும் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லோவாக ஓட்டுவார், அதுக்கப்புறம் வேணும்னுமே அவருடைய காரை உடச்சி எல்லா காரையும் ஸ்லோ டவுன் பண்ணுவார். ஏன்னா இவருடைய கார் வேகத்துக்கு மற்ற கார்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக இவருடைய காரை உடச்சி மற்ற எல்லா காரையும் இவருடைய காரோட ஸ்பீடுக்கு மாற்றிடுவார். அங்கே இன்னொருத்தர், அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு ஜெயிக்கணுன்றதுக்காக இன்னொரு டீம் மெம்பரை அவருக்கே தெரியாமல் ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் பயங்கர ஸ்டன்னிங்காக இருந்தது. அண்ட் அதுலேயுமே என்ன பண்ணியிருப்பார்னா, இந்த ரேஸ் ஒரு வாட்டியும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியாது, அதுக்குள்ளே நம்ம கார்லேருந்து டிசைன்ஸை மாற்றணுன்றதுக்காக அதில் என்னென்ன மாதிரியான அலைன்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணலாம், வெறும் காரோடைய அலைன்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டோம் நம்ம ரேஸில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு லீடராகவும் அந்த இடத்துல மாறி இருப்பார். என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் முழுக்க ஒரு நெகட்டிவிட்டியில் இருப்பாங்க. எப்பயுமே ஒரு வேலையை பண்ணும் போதுங்க சந்தோஷமாக பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த வேலை ஹிட்டு.